வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் இனி கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, 300 யூனிட் இலவசமாக மின்சாரமும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, யாருக்கெல்லாம் கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் இப்போ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் மற்றும் பொருட்கள் எல்லாம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தின் அளவும் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் பில் மட்டும் அதிகமாக வரும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏழை மக்கள் மத்தியில் மின்சார கட்டணம் கட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே சவாலாக இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு இப்போ வரைக்கும் 100 யூனிட் வரை இலவசமாகவே மின்சாரத்தை கொடுத்துட்டு வராங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 யூனிட் வரைக்கும் மின்சாரமும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட் வரை இலவச மின்சாரமும் கொடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி யாருமே மின்சார கட்டணம் செலுத்தவே வேண்டாம், அரசு மானியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் இணைஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கான சூரிய மின் திட்டத்தை தான் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமாக வீட்டிற்கு தேவைப்படும் மின்சாரத்தை கட்டணம் செலுத்தாமல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 15,000 முதல் 18,000 வரை சேமிப்பு கிடைக்கும். அதோடு உபரியாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை மாநில மின்சார வாரியத்திற்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்வதற்கும் தடையில்லாமல் மின்சாரத்தை பெறுவதற்கும் இந்த திட்டமானது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இந்த சோலார் பேனல் திட்டத்தின் மூலமாக மின்சாரம் பெற நினைப்பவர்களுக்கு மானியமும் கொடுக்கறாங்க. எவ்வளவு மானியம் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 50,000, 3 கிலோவாட் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு 78,000 மானியமும் கொடுக்கறாங்க. உதாரணமாக நீங்க வீட்டின் மேற்கூரையில் சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏறத்தாழ 50,000 3 லட்சம் வரைக்கும் செலவாகும். ஆனால் அரசு மானிய விலையில கொடுக்கறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து டோட்டலாகவே விடுபட்டலாம். மக்களே, நீங்க நினைக்கலாம் வெயில் காலத்தில் நமக்கு நல்ல மின்சாரம் கிடைக்கும், ஆனா மழை காலத்துல மின்சாரம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கவலை கூட இருக்கும். அந்த கவலையை போக்கும் விதமாக உங்களுக்கு எந்தவித மின்சார தட்டுப்பாடும் நிகழாமல் இருக்க இந்த திட்டத்தில் சேரக்கூடிய அனைவருக்குமே மாதந்தோறும் 300 யூனிட்டுகளை அரசு இலவசமாகவே கொடுக்க போகுது. இந்த திட்டத்திற்கு நீங்களும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பம் செய்ய முடியும். இதுக்கு எப்படி விண்ணப்பம் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.pmsuryagar.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் சோலார் நிறுவுவதற்கான விண்ணப்பம் அப்படிங்கிற இடத்துல பதிவு செய்யணும். அதில் உங்களுடைய மாநிலம், மின் சேவை அளிக்கக்கூடிய நிறுவனம், உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் இதையெல்லாம் நீங்கள் பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் பதிவு செய்தவுடன் உங்களுடைய மின்சார எண், மொபைல் எண் பயன்படுத்தி இணையதளத்தில் சோலார் நிறுவுவதற்கான விண்ணப்பத்தை சரியான தகவல்களை கொடுத்து நீங்கள் பூர்த்தி செய்யணும். நீங்கள் பூர்த்தி செய்ததுக்கு அப்புறம் மின் சேவை அளிக்கும் நிறுவனத்தின் ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் சோலார் பேனல் இன்ஸ்டால் செய்வதற்கான சாத்தியம் உள்ளதா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கான ஒப்புதல் கொடுப்பாங்க. அதன் பிறகு மின்சார வாரியத்தில் பதிவு செய்துள்ள ஏதாவது ஒரு நிறுவனத்தின் வாயிலாகவும் நீங்கள் சோலார் பேனல்களை பெற்று இன்ஸ்டால் செய்யலாம். அதன் பிறகு நீங்கள் நிறுவி இருக்கக்கூடிய சோலார் பேனல்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்யணும். அப்புறம் மீட்டருக்காக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அந்த மீட்டருக்கான சேவை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தில் செக் பண்ணிட்டு உங்களுக்கான மின்சார உற்பத்தி செய்வதற்கான அனுமதி சான்றிதழையும் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் செய்வதற்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி உங்களுடைய வங்கி கணக்கு உள்ளிட்ட விவரங்களை இணையதளத்தில் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான மானியம் 30 நாட்களுக்குள்ள உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.